வணக்கம் மாலிக் நண்பர்களே, வாழ்க்கை திருப்பம் பயணத்தில் நீங்க நாள் 33 காலையில எந்திரிச்சு ட்ரிபிள் பை வேலையை அத்தனையும் முடிச்சுட்டு அப்படியே ஒரு காஃபியை போடலாம்னு சொல்லி கடைக்கு வந்திருந்தேன். அப்பதான் நம்ம பாப்பா பார்த்தா திருவிழா தொலைஞ்சு போன புள்ள மாதிரி கிளிங் கிளிங் முடிச்சுக்கிட்டு இருந்தா. அந்த முழிப்பு வேற எதுக்கும் இல்ல, இந்த முட்டாய்க்காக தான். அப்படியே அந்த முட்டாயை வாங்கிட்டு அவ உள்ளவோட நான் அப்படியே ரேஸ்கோஸ் ஓடி வந்துட்டேன். கொஞ்ச நாளைக்கு கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி உள்ளூர் நம்மள தூண்டிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா நம்ம பெங்களூர் நண்பர்கிட்ட தோல்வி அடைஞ்சதுல இருந்து நண்பனை சும்மா விடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம். அதனால அப்படியே ஹேண்ட் ஸ்டாண்ட் பயிற்சியை முடிச்சுட்டு அப்படியே நேரா ஹோல்டிங்க்கு போயிட்டேன். ஹோல்டிங் கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருக்கு, ஆனா போக போக முன்னேற்றத்தை கொண்டு வந்துடணும். அதை பின் தொடர்ந்து புஷ்அப்ஸ்ல 20 ரெப் 4 செட் பிளான் பண்ணிருந்தேன். இது லாஸ்ட் செட், என்னால ஃபுல்லா பெண்ட் கூட பண்ண முடியல. அப்படியே அதை பின் தொடர்ந்து அப்படியே நம்ம சிட்ஜூர் நண்பர் இருந்தாரு, அவருக்கு அப்படியே ஹாய் சொல்லிட்டு அப்படியே நேரா ஒரு வாக்கிங் போயிட்டேன். லேப் ரேஸ் கோர்ஸ்ல வாக் போகும்போது நிறைய சிந்தனைகள், நம்ம எதுலெல்லாம் வீக்கா இருக்கும் எதுலெல்லாம் பவரா இருக்கணும், அந்த வீக்கெல்லாம் பவரா மாத்தணும்னு சொல்லி யோசிச்சு நடந்து போகும்போது ஒரு புளியங்கட்டை நடந்து போயிட்டு இருக்கும்போது ஷூல ஒட்டிக்கிச்சு. சரி இந்த ஷூல தான் ஒட்டிக்கிச்சுன்னு சொல்லி இந்த கால தூக்கி வச்சு அமுக்கி எடுத்தா அப்படி இந்த காலையும் ஒட்டிக்கிச்சு. இது என்னடா நமக்கு வந்து சோதனை மாதிரி இருந்துச்சு. காலி புளியங்கொட்டை கூட நம்ம கிட்ட சதி பண்ணுது. அப்படியே புளியங்கொட்டை பிடிங்கி வீசிட்டு நேரம் ஒரு காஃபி கடைக்கு போய் காஃபி உள்ள தள்ளிட்டு அப்படியே ஒரு புக்கை 4 பக்கம் திருப்பிட்டு நேரம் வீட்டுக்கு போய் குளியில போட்டு நேரம் கிளாஸுக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு கிளாஸ்ல பிளாங்க் போட்டி தான் வச்சிருந்தேன். பிளாங்க் யார் ரொம்ப நேரம் ஹோல்டு பண்றாங்க அவங்களே வின்னரு. நம்ம ஸ்டூடெண்டோட ஆனந்தத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இவன் தான் வின்னர்னு சொல்லி. அப்படியே அவருக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு கூட கலந்துக்கிட்டவங்களுக்கு ஆறுதல் பரிசா ஒரு முட்டாய் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே இன்னைக்கு கிளாஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போறப்ப ஒரு முக்கியமான கால் யாரான்னு சொல்லி பார்த்தா நம்ம பாலாஜிக்கு நெருங்கிய நண்பன் நம்ம மதன் தான். அப்படியே நாங்க 2 டீ கடைக்கு போலாம்னு சொல்லி பிளான் போட்டோம். நம்ம 2 பேரும் மட்டும் போனா நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படியே கோயில் நண்பருக்கு ஒரு ஆளை போட்டு அவரே வந்துட்டாரு. அப்படியே 3 பேரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் ஃப்ரீ ஃபயர் விளையாண்டு நேரா வீட்டுக்கு போய் பார்த்தா இந்த தம்பி அஞ்சலப்பட்டியோட இருந்தான். நம்ம vlogல நான் முன்னாடி வீடியோஸ்ல சொல்லியிருந்தேன் நம்ம அம்மா அஞ்சலப்பட்டி கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி அதை ஒரு வழியா ஆர்டர் போட்டு இன்னைக்கு தான் வாங்கி கொடுத்துருக்கோம். பொட்டியை சாத்திட்டு திரும்பி பார்த்தா நம்ம பாப்பா குச்சியோட இருந்தா, அவ கூட கொஞ்ச நேரம் விளையாண்டு இருந்தேன். கிளவி பா கிளவி போ பா வலிக்கலையே வலிக்கலையே வலிக்கலையே. நேரம் சொந்த காசுல சூனியை வச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போற முட்டையை வாங்கிட்டு என்னடா முட்டையை உங்க அம்மா கடையில வாங்கிக்கிறேன்னு சொல்லி கேட்பீங்க. ஒன்னும் இல்ல, எங்க அம்மா கடையில எடுத்திருந்தா எங்க அம்மா வாரி வாரி கேட்டிருக்கோம். சொந்த காசுல சூனியை வைக்கிறேன்னு சொல்றது முட்டையில இல்ல, எங்க பாப்பா கிட்ட அடி வாங்கினதை சொன்னேன். பின் தொடர்ந்து வாங்கின 4 முட்டையை குளறுபடி ஆக்கி அப்படியே ஆம்லேட் வரும்னு சொல்லி கல்லுல ஊத்துனா முட்டல்வா தான் வந்துச்சு. எப்படியோ இவ்வளவா தான் வந்துச்சுன்னு சொல்லி அப்படியே அதை அழகா சுரண்டி எடுத்து ஒரு தட்டுல வச்சு ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு இன்னைக்கு நைட்டு டின்னர் முடிச்சிட்டேன். இனிமேல எடிட்டிங் டைம் மாத்திருக்கேன், நைட் பண்ணலாம்னு சொல்லி பிளான். நாளைக்கு பார்க்கலாம். டாடா பை பை.